நம்ம 10th CBSE மேக்ஸோட சாப்டர் 3 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் எக்ஸாம்பிள் 4 பார்க்குறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷனை எடுத்து இன்னொரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத சொல்கிறேன். இந்த இதில் எக்ஸுங்கிற வேரியபிள் எக்ஸா மட்டும் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 2y அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வேல்யூவை எடுத்து இது வந்து நான் வந்து இதை வந்து என்ன பண்ண போறேன்னா, இங்க இருக்கு இந்த எக்ஸ் தானே இருக்கு. அப்போ இந்த எக்ஸ்ல நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். 7 டைம்ஸ் ஆஃப் 3 - 2y மைனஸ் 15y ஈக்குவல் டு 2. இப்போ ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணோம்னா 21 - 14y மைனஸ் 15y ஈக்குவல் டு 2. ஸோ இதை ஆட் பண்ணால் மைனஸ் 29y, இது 21 which is equal to 2. இந்த 2 அந்த சைடு வந்துடும், இந்த மைனஸ் 20 அந்த சைடு போயிடும். அப்போ 21 - 2 ஈக்குவல் டு 29y. அப்போ 19 இதை டிவைட் பண்ணிக்கிட்டா 29/yன்னு வந்துருச்சு. ஒய்யோட வேல்யூ இதுதான். இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 - 2 டைம்ஸ் ஆஃப் 19/29. அப்போ இது ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்தோம்னா 3 × 29 minus 2 × 19 divided by 29. -16, 87 minus 38 whole by divided by 29. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 49/29. இதுதான் நம்மளோட எக்ஸோட ஆன்சர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 49/29, ஒய் ஈக்குவல் டு 19/29. இதுதான் நம்மளோட சொல்யூஷன்ஸ். ஓகே.